கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். அவர் இம்மானுவேல் தேவன், and he is with us. கர்த்தர் நம்மோடு இருக்கும் பொழுது நாம் கலங்க வேண்டிய அவசியம் இல்லை. கர்த்தர் நம்மோடு இருக்கும் பொழுது நாம் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஏனென்றால் அவரே நம்மை நடத்துகிற தேவனாய் இருக்கிறார். He is the Lord who leads us. He is the Lord who held our hands together. நம்முடைய கரங்களை அவர் இணைத்த தேவன், நம் கரங்களை பிடித்து நடத்திய தேவன், இம்மட்டும் நடத்திய தேவன் இனிமேலும் நடத்துவார். Hallelujah, hallelujah. Oh, we worship you, Jesus. கரங்களை தட்டி உச்சமாய் என்னை நடத்திடும் தேவன். சேர்ந்து பாடும் என்னை நடத்திடும் தேவன், என்னை நடத்திடும் தேவன், என்னோடு இருக்க பயமே எனக்கில்லை. நான் நம்பிடும் தேவன், நான் நம்பிடும் தேவன், என் துருகமாய் இருப்பதால் கலக்கமே எனக்கு.
இருக்கிறார். என்னை நடத்துகிற தேவன் என்னோடு இருக்கிறார். Hallelujah. Oh, we worship you, Jesus. நீர் என்னோடு இருக்கிறீர். நீர் என்னோடு இருப்பதால் நான் சேனைக்குள் பாய்வேன். நீர் என்னோடு இருந்தால் நான் மதிலையும் தாண்டுவேன். தடைகளை உடைக்கிறவர் நீர் முன்னே செல்லும் பொழுது, ஓ நாங்கள் உம்மை பின்பற்றி நாங்கள் நீர் எங்களுக்காய் செய்கிற ஆயத்தம் பண்ணியிருக்கிற காரியங்களில் பாதைகளில் நாங்கள் மீண்டும் உம்மோடு கூட நாங்கள் நடந்து வருவோம். ஓ ஹalleluya. கோணலானவைகளை செவ்வையாக்க வல்லமை உள்ளவர் நீர். கரடுமுரடானவைகளை சமமாக்க வல்லமை உள்ளவர் நீர். நீர் செய்ய நினைத்தது ஒரு நாளும் தடைபடாத ஆண்டவரே, நீர் எங்களோடு இருப்பதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஓ ஹalleluya. Hallelujah. நீர் என்னோடு இருந்தால் ஒரு சேனைக்குள் பாய்வேன். நீர் என்னோடு இருந்தால் ஒரு மதிலை தாண்டுவேன். சொல்லுங்க, நீர் என்னோடு இருந்தால் ஒரு சேனைக்குள் பாய்வேன். ஓ நீர் என்னோடு இருந்தால் ஒரு மதிலை சொல்ல, நீர் என்னோடு, நீர் என்னோடு இருந்தால் ஒரு சேனைக்குள் பாய்வேன். நீர் என்னோடு இருந்தால் ஒரு மதிலை தாண்டுவேன். ஹalleluya. எத்தனை பேர் விசுவாசி கர்த்தர் நம்மோடு இருந்தால் நமக்காய் முன்னே சென்று வழிகளை ஆயத்தம் பண்ணுகிற தேவன் நீர் எங்களோடு இரும் ஆண்டவரே. சேர்ந்து சொல்லுவோம், ஆராதிக்கும் இயேசு இன்றும் ஜீவிக்கிறாரே. அவர் தேவனாயினும் என்னோடு பேசுகிறாரே. நான் ஆராதிக்கும் இயேசு இன்றும் ஜீவிக்கிறாரே. அவர் தேவனாயினும் என்னோடு பேசுகிறாரே. அவர் சிந்தின ரத்தம் மீட்பை தந்தது. அவர் கொண்ட காயங்கள் சுக வாழ்வை தந்தது. ஓ
இருந்தால் நாங்கள் சேனைக்குள்ளே பாய்வோம். நீர் எங்களோடு இருந்தால் நாங்கள் ஒரு மதிலையும் தாண்டுவோம். நீர் எங்களோடு இருக்கிற தேவன் ஆண்டவரே, நீர் எங்களோடு இருக்கிற தேவன், நீர் எங்களோடு இருக்கிற தேவன். பழைய ஏற்பாட்டின் காலத்தில் நாம் வாசிக்கும் பொழுது அங்கே பார்க்கிறோம், தேவன் ஒரு ஆசரிப்பு கூடாரத்திலே வாசம் பண்ணினார். அந்த ஆசரிப்பு கூடாரத்திற்குள்ளதாக வெறும் ஒரு பிரதான ஆசாரியன் மாத்திரம்தான் நுழைய முடியும். ஜனங்கள் தேவனை தரிசிக்க அவர்களுக்கு அதிகாரமோ அவர்களுக்கு அந்த வாய்ப்போ கிடைக்கவில்லை. அநேக வேளைகளில் ஆண்டவர் மோசேயை பார்த்து சொன்னார், நான் உன்கிட்ட மாத்திரம் தான் பேச போறேன்னு சொல்லியிருக்கிறார். மோசே தேவனை தரிசித்து விட்டு கீழே இறங்கும் பொழுது அவனுடைய முகத்தின் பிரகாசத்தை, மோசேயின் முகத்தின் பிரகாசத்தை கூட ஜனங்களால் பார்க்க முடியவில்லை. தேவன் அவர்களுக்கு அருகில் இருந்தார், ஆனால் தேவனோடு அவர்கள் நெருங்கிய ஒரு உறவையோ அல்லது நெருங்கிய ஒரு ஐக்கியத்தையோ கொள்ள முடியாமல் இருந்தார்கள். They were very close yet so far away. ஆனால் புதிய ஏற்பாட்டின் காலத்திலே நாம் வரும்பொழுது, இயேசு இந்த உலகத்தில் பிறந்த உடனே அவருக்கு தேவன் ஒரு நாமத்தை கொடுத்தார். அந்த நாமம் என்னவென்று சொன்னால் இம்மானுவேல், தேவன் நம்மோடு இருக்கிறார். ஆமென். இப்பொழுது நாம் ஏதோ ஒரு ஆசரிப்பு கூடாரத்தில் ஒரு தேவனை நாம் வைத்து ஆராதிக்கவில்லை. இன்றைக்கு மகா பரிசுத்த ஸ்தலத்திற்குள்ளதாக நுழையும் ஒரு அதிகாரத்தையும் அந்த புத்திர சுவிகாரத்தையும் இயேசு நமக்கு கொடுத்து அவரை ஆராதிக்க பண்ணியிருக்கிறார். ஏனென்றால் தேவன் நம்மோடு இருக்கிறார். நான் விசுவாசிக்கிறேன், கர்த்தர் நம்மோடு இருக்கும் பொழுது அவர் நம்முடைய யுத்தங்களை அவர் செய்கிற தேவனாயிருக்கிறார். கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார். அவர் இருந்தார் அல்ல, அவர் இருப்பார் அல்ல, கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார். ஆகவே நான் தாழ்ச்சி அடைவதே இல்லை. ஆமென், ஹல்லேலூயா. என் மேய்ப்பராய் இயேசு இருக்கின்ற பொழுது என் வாழ்விலே குறைவுகள் ஏது? We worship you, Jesus. என் மேய்ப்பராய் இயேசு இருக்கின்ற போது சொல்ல, என் வாழ்விலே குறைகள் என்பது ஏது? சேர்ந்து சொல்லும், என் மேய்ப்பராய் இயேசு இருக்கின்ற என் வாழ்விலே குறைகள் என்பது ஏது? என்னை அவர் பசும்புல் பூமியிலே எந்நேரமும்
சொல்லுவோமா? ஓ என்னோடவர் நடந்திடும் போதினிலே எங்கே இருள் சூழ்ந்திடும் பாதையிலே என்னோடவர் நடந்திடும் போதினிலே சூழ்ந்திடும் போதினிலே எங்கள் ஒளி ஆஹா எங்கள் ஒளி ஆஹா எங்கெங்கும் ஒளி அல்லவா. ஓ எங்கள் அது மரண இருளின் பள்ளத்தாக்கா இருந்தால் அங்கே ஒளியை வீச தேவன் வல்லமுள்ளார். ஒளி அல்லவா. எல்லாரும் கரங்களை உயர்த்தி என்னை பராய் இயேசு இருக்கின்ற வாழ்விலே குறைகள் என்பது என்னை பராய் என்னை பராய் இயேசு இருக்கின்ற போது குறைவில்லை ஆண்டவரே, நீர் இருக்கும் பொழுது குறைவில்லை ஆண்டவரே. கர்த்தர் யோசேப்போடே இருந்தார் என்று வாசிக்கிறோம். 17 வயதிலே அவன் வீட்டை விட்டு அவன் துரத்தப்பட்டு விற்கப்படுகிறான். அவன் 30வது வயது வரைக்கும் அவனுடைய வாழ்க்கையிலே பல சோதனைகள், பல போராட்டங்கள், பல அவமானங்கள். ஆனால் எல்லா இடத்திலும் வேதம் சொல்கிறது கர்த்தர் யோசேப்போடே இருந்தார். கர்த்தர் யோசேப்போடே இருந்தார். கர்த்தர் கிதியோனோடு கூட இருந்தார். தன்னுடைய குடும்பத்திற்காக, தன்னுடைய வயிற்றிற்காக அவன் ஏதோ கிடக்கிற கோதுமைகளை அவன் மீதியானியர்கள் கையிலிருந்து மறைத்து கொண்டிருக்கிறான். கஷ்டப்பட்டு வேலை செஞ்சுட்டு இருக்கான். அவனுடைய தரிசனம்லாம் பெரிய தரிசனம் கிடையாது. இதை செய்யணும், அதை சாதிக்கணும் அப்படிலாம் கிடையாது. அடுத்த வேலை சாப்பாடு இருந்தால் போதும். அந்த நிலைமையில் இருக்கிற ஒருத்தனை பார்த்து ஒரு பயந்தாங்கோலி கிதியோன், தைரியம் இல்லாத கிதியோன், சண்டை போடுவதற்கு சக்தி இல்லாத ஒரு கிதியோன், அவனை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். நான் சொல்றேன், பலவீனமானவைகளையும் பலவான்களாய் மாற்றுவது எதுனா கர்த்தர் நம்மோடு கூட இருக்கும் பொழுது. பைத்தியங்களை ஞானிகளாய் மாற்றுவது எது என்றால் கர்த்தர் நம்மோடு கூட இருக்கும் பொழுது. நான் சொல்வேன், கர்த்தர் உங்களோடு இருப்பார் என்று சொன்னார். நான் சொல்றேன், யோசேப்பினுடைய வாழ்க்கையிலே 13 ஆண்டுகள் ஒருவேளை அவனுடைய தனிப்பட்ட அனுபவமா இருக்கலாம். கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். பல சோதனைகள் மத்தியில் யோசேப்பு சொல்லியிருக்கலாம், மனசை தேர்த்தி இருக்கலாம், கர்த்தர் என் கூட இருக்கிறார், நான் கவலைப்பட மாட்டேன், கர்த்தர் என் கூட இருக்கிறார். இது அவனுடைய தனிப்பட்ட அனுபவமா இருந்தது. ஆனால் காலம் ஒன்று வருகிறது, கர்த்தர் உங்களோடு இருக்கின்றார் என்பதை உங்களுடைய எதிரிகள் பார்க்க போகிறார்கள். உங்களை சுற்றி இருக்கிறவர்கள் பார்க்க போகிறார்கள். உங்களுடைய அண்டை வீட்டார் பார்க்க போகிறார்கள். உங்களுக்கு எதிராக வழக்காடுகிறவர்கள் கர்த்தர் உங்களோடு இருக்கிறார் என்பதை பார்க்க போகிறார்கள். கர்த்தர் உங்களுக்காய் செய்யும் பலமான காரியங்கள், கர்த்தர் செய்யும் பலத்த காரியங்களை நம்மோடு கூட இருக்கிறவர்கள் காண போகிற நாட்கள். ஓ ஹalleluya. இம்மானுவேல் தேவன், அவர் நம்மோடு இருக்கிற தேவன். பகலிலே மேக ஸ்தம்பமாய், இரவிலே அக்னி ஸ்தம்பமாய் நம்மை வழி நடத்துகிற தேவன், நம்மோடு கூட வாசம் பண்ணுகிற தேவன், நம்மோடு கூட இருக்கிறார். Thank you Lord. பகலிலே மேக ஸ்தம்பமாய், இரவிலே அக்னி ஸ்தம்பமாய்
சொல்லுங்க. பகலிலே மேகஸ்தம்பமா, இரவிலே அக்கினி ஸ்தம்பமாய், முன் செல்லும் தூதனாய் வழி நடத்தும் மேய்ப்பனாய். சொல்லுங்க. முன் செல்லும் தூதனாய் வழி நடத்தும் மேய்ப்பனாய். இம்மானுவேல், இம்மானுவேல், தேவன் நம்மோடு. இம்மானுவேல், தேவன் நம்மோடு. சொல்லுவோம். இம்மானுவேல், தேவன் நம்மோடு. சொல்லு. இம்மானுவேல், இம்மானுவேல்,
வல்லமை பலனும் அன்பின் ரட்சகர் என்னோடு. இந்த பாடலை ஒரு ஜெபமாய் நாம் பாட போகிறோம். ஆண்டவரே, என் பலத்தினால இது முடியல, என்னுடைய பராக்கிரமத்தினால முடியல, என்னுடைய அனுபவத்தினால முடியல, என் அறிவினால் இது முடியவில்லை, என் சாமர்த்தியத்தினால நான் முயற்சித்து பார்த்துட்டு ஆண்டவரே, ஆனால் நீர் என்னோடு இருந்தால் போதும். கிதியோனை பார்த்து ஆண்டவர் சொல்லுறார், பராக்கிரமசாலியே. அவன் பாருங்க, அவன் பராக்கிரமசாலி கிடையாது, அவன் அனுபவம் வாய்ஞ்சவன் கிடையாது. தாவீது சொல்றது போல, ஒரு ஆடு மேய்க்கிறவனாய் இருந்த எனக்கு யுத்தத்திற்காக என் கைகளை பழக்குவித்தீர் என்று தாவீது சொல்றது. யுத்தத்திற்கு அவனுக்கு சம்பந்தமே இல்லை, ஆனால் கர்த்தர் அவனோடு இருக்கும் பொழுது யுத்தத்திற்கு கைகளை பழக்குவிக்கிற தேவனாய் இருக்கிறார். ஒன்றுமில்லாத பயந்தாங்கோலியான கிதியோனை பார்த்து ஆண்டு சொல்ல, பராக்கிரமசாலியே, ஏனென்றால் நான் உன்னோடு கூட இருக்கிறேன். அவ்வளவுதான். அத்தனை மீதியானியர்களையும் ஆண்டவர் கொன்று போடுவதற்கு 300 பேரை மாத்திரமே பயன்படுத்தினார். நான் சொல்றேன், ஆண்டவர் நம்மோடு இருக்கும் பொழுது ஆண்டவர் நமக்காய் செய்கிற காரியங்கள் பலத்த காரியங்கள். வேதம் சொல்கிறது, கிதியோனுடைய காலத்திலே மீதியானியர்கள் ஒரு நாளும் அவர்கள் எழும்பவில்லை என்று வாசம். ஒரு நாளும் அவர்களால் ஜெயிக்க முடியவில்லை. நான் சொல்றேன், கர்த்தர் உங்களோடு இருந்தால் உங்கள் எதிரிகளால் ஜெயிக்க முடியாது. நீங்கள் ஒரு நாளும் தோற்று போவதில்லை, உங்கள் தரிசனங்கள் கீழே விழுவதில்லை, உங்கள் குடும்பம் கைவிடப்படுவதில்லை, உங்களுடைய பிள்ளைகள் மறக்கப்பட்டு போவதே இல்லை. கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். கேட்போம், ஆண்டவரே நீங்க எங்களோடு இருங்க, ஆண்டவரே எங்க குடும்பத்தோட நீங்க இருங்க, ஆண்டவரே எங்க பிள்ளைகளோட நீங்க இருங்க, ஆண்டவரே எங்கள் வல்லமை பலன் ஒன்றுமே இல்லை. அநேக வேளைகள் ஆண்டவருடைய வாக்கு தத்தங்களை நம்புவதற்கு கூட விசுவாசம் இல்லாத நிலைமையில் இருக்கலாம். ஆண்டவரே, வாக்கு தத்தங்கள் இருக்கிறது, வார வார செய்தி கேட்கிறோம், ஆனா அதை நம்புறது கூட விசுவாசம் இல்லை. ஏன்னா என்னுடைய சூழ்நிலைகள் அவ்வளவு மோசமான சூழ்நிலைகள், நம்பிக்கைக்கு ஏதும் இல்லாத ஒரு சூழ்நிலையில் நான் வாழ்ந்து கொள்வேன். நான் ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உன்னோடு இருந்தால் நீ சேனைக்குள் பாய்வாய், நான் உன்னோடு இருந்தால் பெரிய மதில்களை நீ தாண்டுவாய். ஜபமாய் சொல்லும், என்னில் வல்லமை பலனோ ஒன்றுமே. சொல்லுங்க ஆண்டவரே, ஒன்றுமே இல்லை. அன்பின் ரட்சகர் என்னோடிரும், என்னோடிரும், சொல்லுங்க என்னோடிரும். அன்பின் ரட்சகர் என்னோடிரும். என்னில் வல்லமை பலனோ ஒன்றுமே இல்லை. அன்பின் ரட்சகர் என்னோடிரும். சத்தத்தை உயர்த்தி சொல்லுவேன், என்னோடிரும், என்னோடிரும். அன்பின் ரட்சகர் எங்களோடிரும். என்னில் வல்லமை, என்னில் வல்லமை. என்கிட்ட ஒண்ணுமே இல்லை ஆண்டவரே, ஒன்றுமில்லாத பாத்திரங்களை பயன்படுத்துகிற தேவன். கடைசியா ஒரு முறை கரங்களை உயர்த்தி சேர், அன்பின் ரட்சகர் என்னோடிரும். என்னில் வல்லமை, என்னில் வல்லமை பலனோ ஒன்றுமே இல்லை. அன்பின் ரட்சகர் என்னோடிரும். என்னில் வல்லமை, என்னில் வல்லமை பலனோ ஒன்றுமே இல்லை. அன்பின் ரட்சகர் என்னோடிரும். முடிந்தால் 2 கரங்களையும் உயர்த்தி சொல்லுங்க, என்னிட்ட ஒண்ணுமே இல்லை. என்னில் வல்ல